ஐயா என்னையா தீ பிடிச்சி எரியுது, அந்த தீயை எங்கே கொண்டு வந்து போட முடியுமாயா? தமிழ் கப்பலிங் ஓசு கிடையாது, டொங்காஸ் பூரா காலி போய் எல்லாத்தையும் திடுறாங்க. எவனும் படிக்கலை, எங்கடா பொம்பளை அடைக்கணும்னு நான் யார் தர்றேன். இந்த இவங்கெல்லாம் பாரு, இது யார் அந்த மடுவு முண்டை, இந்த மடுவா சர்ச்சி மாடு ஈத்தடிச்சு. வாடா தம்பி ஜிஎஸ் மாயன், என்னை மதிக்கவே இல்லை, வீட்டுக்கு போ. அண்ணே இல்லையாடா? ஏப்பா இது யாருப்பா அந்த கம்பை கட்டினது? இங்கே கூட்டம் பொழந்து தள்ளுது, கம்பு வேற. பொம்பளையாலேயும் பிடித்தானத்தா ஏத்தா 100 நாள் வேலைக்கு போயிடுச்சுல்ல. உக்காருங்க தான், நல்லா சிரிச்சுக்கிட்டே உட்காருங்க. காசு இல்லைன்னா பயப்படாதீங்க, தோடு மூக்குத்தியை கலட்டி போடுங்கத்தா. உசிரம்பட்டில் புது பூச்சி தாரேன், கூப்பிட்டா சாமி வருமா? இன்னொரு வச்சு எக்கோ வை ஜிஎஸ் மாயன். எக்கோ சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கேன் பாரு, நம்ம பெரிய கருது வண்டி மாதிரி தான் பண்ணுவாங்க. என் தம்பியே எங்க அன்னைங்க தான். ஆதி ஒரு காலம் செம்ம கிடையாது மயிறு, இந்த சங்கு ஊதிட்டேன், நாடகம் நக்குன மாதிரி இருக்கும். இப்போ ஊதக்கூடாது, பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வரும்போது ஊது. ஊதாதீங்க மிஸ்டர் நீக்குற முண்டை, ஊதக்கூடாது, உங்க வாத்தியார்ட்ட சொல்லி கொடுத்துருவேன். இந்த வடுகப்பட்டியிலே அக்கா மக்களுக்கு பாத்தியப்பட்ட சந்தன மாரியம்மை எங்க ஆத்தா. என்னடா போடா, பயந்த இடக்க அடிக்க வர்ற மாதிரி வர்றேன். ஏண்டா இதை வச்சு சின்ன கரு பெரியரப்பு தீப்பந்தம் முடிச்சு வரவா? ஏன் போஸ்ட் மரத்தை பிடிக்கிட்டு வாவேன், ஒல்லியா வரணும் ப்ரோ, சின்ன பையன் குஞ்சு மாதிரி கொண்டு வா போ. ஹலோ, இவன் யாரா கிரிக்கெட்ல சேர்க்காம ஸ்டிக்க பிடிக்கிட்டு வருவாங்க, வரு திகுத்துக்குன்னு வர்றானடா. பூரா என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பிகள், அவ்வளவு. இது பூரா எங்க ஆத்தா எங்க அக்கா தங்கச்சி. எம்கேஆர் புடுங்கினாரு பயலுகள்லடா, எம்கேஆர் அண்ணன் தம்பின்னு சொல்லி பழகணும், ரசிகர்லாம் கிடையாது ப்ரோ. ஹலோ ஹலோ, இந்த கூட்டத்தில் எங்க ஆத்தா சந்தன மாரியம்மை, அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு சோத்து பல்ல அடிச்சு, மதுரை பாண்டி முனி கள்ளிச்சேரி காளி முனி ஐயா அரும்பு குறையாம அந்த கூட்டத்தில் ஆடனா. என்னத்தா சாமி வந்து சோத்தியா சொன்ன உடனே இந்த தங்கச்சி சாமி எங்கத்தா வரைய திரும்பி பார்க்க போங்க, பூனை கடிச்சிடும். ஹலோ, நான் சாமி நினைச்சேன், அது சாணியோட போகுது. அது ஒரு காலம் இந்த வடுகப்பட்டியில எங்க ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள நாளையில இந்த கல்லர் படையில பிறந்துட்டு இந்த மூவேந்தர் குலத்தில் பிறந்த மக்க, இந்த மூவேந்தர் குலத்தில் பிறந்த மக்க சாமி, இது சொன்ன சொல்லும் மாறாது. இங்க வடுகப்பட்டியில சாமி மூரா சொல்வாக்கு தப்பாதுராட்டா. இந்த கூட்டத்தில் எங்க ஆத்தா சந்தன மாரியம்மா எந்த பத்தினி மேல குடியிருக்க நாவல குலவ போட்டா. அன்னை 18ஆம் படியா கர்வு 18ஆம் படியா சாட்ட தோளில் ஓட்டு. இன்னைக்கு சித்திர மாதமா தேரோடும் வைகையில எங்க கிழவே திரியாடுன நாளையில கர்வு கருப்பே இறங்குனா. இந்த வடுகப்பட்டி தாங்குமாடா, நாடு மலையாள நாடு. என் மலையாளத்து சாமியே, என் 18ஆம் படி பெரிய கருப்பு, என் மேல மட கம்மாயா பாண்டி, மேல மட கம்மாயா. எந்த மட உனக்கு உகந்த மட, மேல மட சொந்தமில்ல. என் பாண்டி முனி இடமாறி உக்காந்த கருப்பாயுரணி, அந்த கருப்பாயுரணியை விட்டு கொஞ்ச நேரம் அந்த வடுகப்பட்டியில உள்ள உன் தங்கச்சி சந்தன முத்து மாரியம்மனை கூட்டிக்கிட்டு அரும்பு குறையாம கொஞ்ச நேரம் இந்த கல்லருடைய சாமி வீரத்தை இந்த நாட்டு மக்கள் அறியணும். கொஞ்ச நேரம் நீ எந்திரி, சொன்ன சொல்லும் மாறாதே. சொன்ன சொல்லும் மாறாதுடா. வடுகப்பட்டி கல்லர்மய ஆண்ட சாமி சொல்வாக்கு தப்பாதுடா.
கல்யாண இடையதாய் பிள்ளைகளை காத்தது உண்மையா என் சந்தன மாரியம்மா என்ன நினைக்கிற எதுக்கு இவளை தாமதப்படுத்துறா எங்க ஆத்தா எதுக்கு இவளை தாமதமா வர்றாடா ஆளு எற வீச்சரோமாட்டா ஆளு எற வீச்சரோமா எங்க 18ஆம் படியா புடிச்சு விளையாண்ட வெள்ளி புடியருவா மேலமடகம்மா பாண்டி பாண்டி முனியே பாண்டி சுருட்டு வாட அடிக்கிறதா பாண்டியே நீ ரோதாக்கார தங்கமட வாடாடே மேலமடகம்மாயா உள்ளா போய ஜாமீடா மேலமடகம்மாயா எங்க பாண்டி முனி துள்ளி குதிச்சு விளையாண்ட என் மேலமட கம்மாயா பாண்டி மேலமட சொந்தம் இல்ல உனக்கு மேலமட சொந்தம் இல்ல பாண்டியே நீ இடமாறி உக்காந்த கருப்பாயூரணி காவாக்கார வாடாடே அண்ணே அண்ணே கலிஜரி கோடாங்கி என்ன ஆத்துக்குள்ள என்ன மறைச்சிட்டாங்க கருப்பு கலிஜரி கம்மாயா எங்க கிழவனுக்கு உடமராந்த பஞ்சுமத்தை ஒரு தரண்டிருச்சு ஒத்துமையா இருச்சு புள்ள ஒத்துமைய ஆயிருச்சு ஆடுது ரெண்டிருச்சு யமாமா சாமிகளை பார்க்க தானே ஏழலாமா போய் ஏ தந்தன தானே ஏலேலோ ஏ தந்தன தானே ஏலேலோ ஏ தந்தன தானே ஏலேலோ கர்பு கூட வாடா காளிமுனி ஐயா கிருநே இருக்கீங்களே மசுர் காலை சாமி வாட்டுக்கு இடியப்பம் புளியிறான்னா எவ்வளோ ஒரு பேப்பைய கப்ளிங் ஓஸ் கிடையாது தம்பி இது நாடகமா இல்லை உஜிலம்பட்டி ஏழை கடையா பேரன்பு கொண்ட எக்கோ குறப்பு ஜிஎஸ் மாயன் எக்கோ குறைச்சி இன்னர் வை இன்னர் வைக்க சொன்னேன் அது எதுவும் தெரியாமல் நோடிக்க தெரியும் அவன் ஏன் தம்பி தான் நல்லா பண்ணுவான் தொங்காசு நல்லா பண்ணுவான் தொங்காசு அவனுக்கு ஒரு 3 கிலோ போட்டு விடுறான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் தம்பிகள் எல்லாம் வாழ்க்கையிலே முன்னேறி உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் அதுதான் தம்பி விளக்கமாறு பிஞ்சு போக நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் பொழுதுனைக்கு இடியப்போம் என்ன இடியப்போம் நம்ம தான் இடியப்போம் என் தம்பிகள் வாழ்த்துக்கள் எங்க அன்னைங்களுக்கு வாழ்த்துக்கள் அக்கா தங்கச்சிக்கெல்லாம் வாழ்த்துக்கள் அவனுக்கு சட்டி அழுத்துதுன்னு நினைக்கிறேன் அவனா உன்னை சொல்லிக்கிட்டு இருந்தா எம்கே ராதா பயலுகடா இருந்தா என்னை நக்கல் பண்றான்டா உலகத்திலே அதிக சொந்தங்களை பெற்ற ஒரு கோமாளி யார் என்றால் இந்த எம்கேஆர் தான் தம்பி அந்த ஊதிய புடுங்கி யானைகிட்ட கொடுத்துருவேன் மிதிச்சு போறான் நீக்குற கிடையாது அவன் சைனா செக்ஸ் வீடியோ எல்லாரும் கெடுத்து வச்சிருக்காங்களே கிரிச்சா கிரிச்சா கிடையாது புரிச்சா இந்த காலத்திலையும் இந்நாடகத்தை போட்டு பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் நாடக கலைக்கு கிடைச்ச ஒட்டுமொத்த நடிகனுக்கு கிடைச்ச வெற்றியாக நினைக்கிற எம்கேஆர்
இந்த உறவுகள் இல்லைன்னா, தமிழ்நாட்டில் தமிழே இல்லைன்னா எந்த துறையிலிருந்து யாருமே முன்னேற முடியாது. எல்லாத்தையும் முன்னேற்றி விட்டு பொழந்து ஓச்சு. நீ அங்க நோண்டாதரா, இந்த மைசெட்டுக்காரங்களுக்கே சோறு வர முடியாதுப்பா. 250 பேர் இருப்பாங்க போலயே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அவன் யாரா பாக்ஸ் தள்ளி விட்டுறாமடா, அவன் தான் உள்ள வந்து லைட்டை போட்டாடா, தம்பி கீரில் இருக்கியாப்பா வாப்பா. உண்மையிலே எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அங்கே மது வருந்தினால் அந்த தொழிலுக்கு சிறப்பு இல்லை. என்னைய பொறுத்தளவு ஒன்னே ஒன்று சொல்றேன், என் தம்பிகள்லாம் கெட்டு போகும்போது கண்ணெதிரே பார்க்கும்போது உண்மையிலே மனம் வலிக்கிறது. ஒவ்வொருத்தரும் சாதிக்கணும். இந்த படிக்காத எம்கேஆர் அண்ணனே சாதித்து கொண்டிருக்கிறேன், படித்த என் தம்பிகளும் சாதிக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை. அவன் திருந்த மாட்டேன், திருத்த முடியாதரா, திருத்த முடியாது. பசுமனூனா முத்துராமலிங்க தேவரையா முக்குளத்து மக்களுக்காக சொத்துக்களை எழுதி கொடுக்கலங்க ஐயா. மாற்று சமுதாய மக்களுக்குத்தான் 32 கிராம நிலத்தை எழுதி கொடுத்த ஒரு சித்தர் யார் என்றால் பசுமனூனா முத்துராமலிங்க தேவரை. ஆனா தெய்வீக திருமண முத்துராமலிங்க தேவரையாவுக்கு இந்த உசிலம்பட்டி பகுதியிலே முத சிலையை நிறுவி வைத்த ஒரு தங்க மகன் யார் என்றால் பாப்பாவட்டி மூக்கையா தேவர் எங்க ஐயா. ஒவ்வொருத்தரும் அறிவு சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். பெற்ற பிள்ளைகள் முன்னேற காரணம் பெத்த தாய் தான். தாய்மார்களே, மேடம் பாடத்தை கவனிங்க மேடம். பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தவொடனே உங்க பிள்ளைய கூப்பிட்டு வாத்தியார் என்ன வீட்டு பாடம் கொடுத்தாரோ அதை எடுத்து வச்சு படின்னு சொன்னா உங்க பிள்ளை அறிவான பிள்ளையாக வருவான். அதை யாரும் செய்வதில்லை. பிள்ளை போயிட்டு வந்தவொடனே ஆத்தா கூப்பிட்டு இந்த செல்லை கொண்டு போய் பொம்மை படம் பாருப்பா. அவன் மொட்டை மாடையில் போய் பொம்மை படமா பார்க்குறியா, கலையை 7 கழுத வயசாகுது கண்டாலி மையம். அவன் போய் மொட்டை மாடியில் உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு, கத்தரிக்காய் வந்து நக்கிருச்சு, காலேஜ் டொங்காசு மயிரை புடுங்குறேன். சிரிக்க கூடாது, சிந்திக்க வேண்டும். காலேஜ் போற எருவு மாடு போய் உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு என்ன 5 வாரம் சிரிக்கிறேன் பாரு. யாருக்காவது ஏபிசிடி தெரியுமா? இடியப்பா. இங்க கூப்பிட்டு வந்து யாராவது படிச்சவ யாராவது ஒரு ஆள் வாவேங்க, இந்த மேடைக்கு வா. இந்த மண்ணில் பறந்துக்கிட்டு பயப்படக்கூடாதுடா, வாடா. கைதட்டலாம். தம்பி பப்புளு, செகண்ட் பப்புளு